ஐயாட்ட கொடுத்துங்க, ஐயா பாருங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. அனைத்தடியார் திருவடி பணிகிறேன். ஐயா திருவடி வணக்கம். சாயா அன்பினே நாள்தரும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்கம்மா. வணக்கம். திருவடி வணக்கம். ஐயா நீ சொல்லுங்க ஐயா, அங்க ஆரம்பிக்கையா. ஐயா நீ ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்த நிலம் விரை போடும் எய்த்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, முந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. போலியற்கோன் வெப்போலித்த புகழியற்கோன் கழல் போற்றி, ஆலிசை கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி, ஓலி மலி திருவாத ஒரு திரு தாள் போற்றி. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவம் ஆகி, அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும். திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம்புரிகின்ற பூங்கலல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களே, நம்மை எல்லாம் ஏற்றுக் கொண்டிருக்கும் தில்லைக்கூத்தனின் திருப்பாதங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். சைவத்தையும் தமிழையும் இதுவரை நமக்கு கட்டி காத்து கொடுத்து அருள் இருக்கும் சைவ மடாதிபதிகளின் பொன்னார் திருவிகளை திக்கு நோக்கி தண்டனிட்டு வணங்கி மகிழ்கின்றேன். இந்த இணையத்தில் இருந்திருக்கும் அடியார் குடும்பங்களின் திருவிடைகளை சிவனடியாக எண்ணி என் சென்னி மீது சூட்டிக் கொண்டு இன்றைய திருமந்திர சிந்தனையில் 3ஆம் தந்திரத்தில் 13வது தலைப்பாகிய அட்டமா சித்தியில் 14வது பாடலை நாம் இன்று சிந்திக்க எடுக்கின்றோம். இதுவரை அட்டமா சித்தியில் 13 பாடல்களை நம்ம சிந்தித்தோம். இன்னைக்கு 14வது திருப்பாடல். ஒத்தை 9 வாயும் ஒத்தன, ஒத்தை 9 மிக்க தனஞ்சயன், ஒத்தை 9 ஒக்க இருந்திட, ஒத்த உடலும் உயிரும் இருந்தவே. உடம்புல பார்த்தோம் 36 தத்துவங்கள், 60 சாத்விகங்கள். அந்த 60 சாத்விகங்கள் 10 வாயுக்கள், ரச வாயுக்கள், அது 10 வாயுக்கள்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாடிகள் 10. இதுல இந்த 10 வாயுக்களை பற்றி சொல்லியிருக்கின்றார். யோகத்துல முழுக்க முழுக்க நம்ம அந்த காற்றை பிடிக்க கலையை தானே படிச்சிருக்கோம். அதனால இந்த தனஞ்சயனை பத்தியும் மற்ற வாயுக்களை பத்தியும் இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார். ஒத்த 9 வாயுவும் ஒத்தன, 10 வாயுக்கள் இருக்கு. அந்த வாயு எப்படி இருக்கணும்? அது மிகுந்தாலும் நோய் செய்யும், குறைந்தாலும் நோய் செய்யும். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலால் புகுத்த 3 என்று வள்ளுவர் சொல்வார். இந்த பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் நமக்கு உயிராக இருக்கின்றது. இந்த நிலம் நமக்கு எப்படி இருக்கின்றது? அது உடலாக இருக்கின்றது. பார்த்தா பஞ்சபூதங்கள் இந்த பிடத்துல இருக்கு. இருந்தாலும் பஞ்சீகரணம்னு சொல்லிப்பாங்க. உயிர் ஆகாயத்தின் தன்மையை ஒத்திருக்கின்றது, உடம்பு நிலத்தின் தன்மையை ஒத்திருக்கின்றது. அதுல வரி முதலாய் எண்ணிய 3 வரிங்கிற காற்றை குடிக்கும். இந்த காற்று மிகுந்தால் வாதம் உண்டாகும். அடுத்து நெருப்பு மிகமானால் அது பித்தம் உண்டாகும். நீர் அதிகமானால் அப்ப கபம் உண்டாகும். இந்த வாத பித்த கபம் அந்த 3 தான் அங்க சொல்லப்படும். இந்த பஞ்சபூதங்களுக்கு சொல்றது. இந்த 10 வாயுக்கள், அந்த 10 வாயுக்கள் அந்த பஞ்சபூதங்களும் ஒத்து இருக்கணும், இந்த 10 வாயுக்களும் ஒத்து இருக்கணும். ஒத்த 9 வாயுவும் ஒத்தன. இந்த வாயுக்கள் தம்முள் மிகாமலும் குறையாமலும் தம்முள் ஒத்து இருந்தன.
ஒத்த ஒன்பதில் மிக்க தனஞ்சயன். ஏன்னா அந்த உடம்பை விட்டு கடைசியா போறது வந்து இந்த தனஞ்சயன் என்கின்ற அந்த காற்று. அதை வந்து நம்ம என்ன பண்ற தனியா வந்து பிரிக்கிறார். இந்த 9 வாயுக்களில் இந்த தனஞ்சயன் என்னும் காற்று வந்து சிறந்ததாகும். ஒத்த 9இல் ஒக்க இருந்திட. இந்த 10 வாயுக்களும் என்ன செய்யும், அந்த 10 நாடிகள் இருக்கும். இந்த தனஞ்சயன் வந்து சுருமுனை நாடிகள் இருக்கும், மற்ற வந்து அந்த 9 நாடிகள் இருக்கும். ஒத்த உடலும் உயிரும் இருந்தது. அந்த மாதிரி இருந்தாதான் இந்த உடலும் உயிரும் தம்முள் ஒத்து நெடுங்காலம் இருக்கும் என்ற கருத்தை இந்த பத உரையில பார்க்கிறோம். ஒத்த 9 வாயுவும் ஒத்தன. இந்த 9 வாயுக்களும் தம்முள் மிகாமலும் குறையாமலும் ஒத்துவோடு ஒற்றுமையாக இருந்தன. ஒத்த 9இன் மிக்க தனஞ்சயன். இந்த 9 வாயுக்களில் தனஞ்சயன் ஒன்றும் காற்று மிகவும் வந்து சிறந்தது, மிக்கது. ஒத்த 9இல் ஒக்க இருந்திட. இந்த 9 வாயுக்களும் 9 நாடிகள்லையும் தனஞ்சயன் வந்து சுருமுனை நாடிகளும் சமமாக இருக்க ஒத்த உடலும் உயிரும் இருந்தது. இந்த உடலும் உயிரும் தம்முள் ஒத்து நெடுங்காலம் இருந்தது. வாயுக்கள் வந்து கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இந்த 10 வாயுக்கள் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதுல வந்து ஒண்ணு வந்து பிராணன், ஒண்ணு வந்து பிராணன், இரண்டாவது வந்து அபானன், மூன்றாவது வந்து யானன், 4 வந்து சமானன், 5 வந்து உதானன். இது 5 வந்து பஞ்ச பிராணன் சொல்லுவாங்க. இப்ப பிராமின்ஸ் சாப்பாடு சாப்பிட என்ன சொல்லுவாங்க, கொஞ்சோடு சாப்பிட்டு கொஞ்சம் நெய் போட்டு பருப்பு போட்டு பிராணாய சுவாகா, அபனாய சுவாகா, வியானாய சுவாகா, சமனாய சுவாகா, உதானாய சுவாகா ஒவ்வொரு பருக்க எடுத்து வாயில போட்டாங்க. அந்த வாயுவுக்கு வந்து அவங்க வந்து ஆகுதி பண்றாங்க, அர்ப்பணம் பண்றாங்க. இது வந்து முக்கியமான 5 பிராணன்கள். அப்புறம் சின்னது என்னன்னா, ஒண்ணு வந்து நாகன், அப்புறம் கூர்மன், கிருகரன், தேவதத்தன், அதுக்கப்புறம் வந்து தனஞ்சயன். எனவே இந்த மாதிரி நம்ம உடம்புல வந்து என்ன இருக்குது அப்படின்னா 10 நாடிகள் இருக்கின்றது. அதுல 3 நாடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். அது என்ன, இடகலை, பிங்கலை, துளுமுனை. இது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னா சிகுவை, புருடன் ஒரு நாடி இருக்கு, காந்தாரின்னு ஒரு நாடி இருக்கு. புருடன், காந்தாரி, அத்தி, அலம்புடை, சங்கினி, குகு என்கின்ற இந்த 10 நாடிகளிலும் 10 வாயுக்கள் வந்து ஒன்றி இருந்தால்தான் அந்த உயிர் வந்து உடலோடு ஒன்றி வாழும். அந்த 10 வாயுக்களையும் 10 நாடிகளையும் இந்த பாட்டுல வந்து இவர் வந்து சொல்லி இருக்கின்றார். இந்த தனஞ்சயனுக்கு ஒரு சிறப்பு கொடுத்திருக்கார். சிறப்பா எல்லா வாயுக்கும் சிறப்பு உண்டு. அதுல வந்து தனஞ்சயன் ஒளிந்த அந்த ஏனைய வாயுக்கள் என்னது, அது வந்து வேறு நின்று செயல்படுவது. இந்த உடலை விட்டு உயிர் போன பின்பு தனஞ்சயன் வந்து 3 நாளைக்கு இருக்கும். இந்த தனஞ்சயன் தான் நம்ம என்ன செய்யும், உடம்பு வந்து வீங்கி வச்சு வெடிக்க வைக்கும். எனவே அந்த தனஞ்சயன் வாயு அது வந்து 9 வாயுக்களும் ஒப்ப கலந்திருக்கின்றது. தனஞ்சயன் வந்து ஏற்கனவே உள்ள அந்த 9 வாயுகளும் அது ஒப்ப கலந்து அதற்கு வலிமையை கொடுக்கின்றது. அந்த மாதிரி இருக்கிறதால்தான் அந்த உயிரும் உடம்பும் இணங்கி இருக்கின்றன, ஒத்து இருக்கின்றன, நெடுங்காலம் வாழ்கின்றன என்ற கதை. தனஞ்சயன் காற்று வந்து நம்ம திருமணம் தான் சிறப்பித்து சொல்றாங்க. மத்தங்கள் என்ன சொல்றாரு, வீங்கு காற்றுன்னு சொல்றாங்க. உயிர் போனவங்க அது உடம்ப வந்து வீங்க வச்சு வெடிக்க வைக்குது. அந்த தனஞ்சயன் வேலை வெடிச்சதுக்கு நமக்கு நாத்தம்லாம் வரும். இந்த பிராணனுக்கு கூட இயக்கத்தை தருவது சரி. அந்த 9 வாயுக்களுக்கும் இயக்கத்தை தருவது எது அப்படின்னா தனஞ்சயன் என்று சொல்கின்றார்கள். ஏன்னா இப்ப வந்து ஒருத்தர் வந்து மூர்த்திக்கு போயிடறான், கோமாவுக்கு போயிடறான். கோமாவுக்கு போயிடப்ப என்ன செய்யுது, அப்ப பிராணவாயு கூட ஒடுங்கி விடுகின்றது. நம்ம 5 அவஸ்தை பார்க்கணும் இல்லையா, ஜாகிரத், சொப்பனம், சுளுத்தி, அப்புறம் துரியம், துரியாதீதம். துரியத்தை வந்து நம்ம என்ன சொல்றோம், பேர் உறக்கம்னு சொல்றோம். அந்த பேர் உறக்கத்துல நம்ம பிராணவாயு வந்து இருக்கின்றது. உயிர் படங்கள்ல அந்த பிராணவாயு கூட போய் விடுது. அந்த பிராணவாயு போனா கூட தனஞ்சயன் வாயு என்ன செய்யுது, அப்ப அந்த உடம்புல நின்றுகிட்டு இருக்கு. எனவே எல்லா வாயுக்களையும் இயங்க செய்வது தனஞ்சயனே தான் என்ற அந்த காற்று. உடம்பை விட்டு உயிர் போனாலும் இந்த தனஞ்சயன் இருக்கும். அப்புறம் வந்து உடம்புக்குள் இருந்து உடம்பை வீங்க வைத்து அதை வெடிக்க வைத்து வெளிச்செல்லும். எனவே நம்ம என்ன செய்யணும், நம்ம மவயோகத்தை விட்டு ஹடயோகத்தை விட்டு இந்த சிவயோகத்தில் நிற்க வேண்டும். இந்த சிவயோகத்தில் நிற்பதற்கு என்ன செய்யணும், இந்த தனஞ்சயன் வாயில சுழுமுனை நாடியில நம்ம செலுத்த வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்நாளை நீட்டித்துக் கொள்ளலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டத்தில் இருக்கின்றார். அடுத்து
15வது திருப்பாடல். இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 224 இருக்கும் உடலில் இருந்திலதாகில் இருக்கும் உடலது இங்கி வெடித்ததே. அந்த தனஞ்சயன் வாய் எங்க இருக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன என்பதுதான் இந்த பாடலின் சிறந்த கருத்து. தனஞ்சயன் இல்லாத அந்த 9 காற்றை போலவே அந்த தனஞ்சயன் காற்று எங்க இருக்குன்னா அதற்குரிய நடுநடி ஆகிய அந்த துருமுனையில் இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் அந்த நடுநாடியில் இருக்கும் 224. நம்ம என்ன செய்யறோம், பெருமாள் நமக்கு கடு கரண போன போகத்தை கொடுக்கிறார். அந்த போனங்கள் 224 போனங்கள். அந்த 224 போனங்களிலும் எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றது, எத்தனையோ உடல்கள் இருக்கின்றன. அந்த உடலில் இது இருந்திலதாகில் இந்த தனஞ்சயன் வாயு அதை விட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், இருக்கும் உடல் அது வீங்கி வெடித்தது. அந்த உடல் முதல்ல வீங்கும், அப்புறம் டப்புன்னு ஒரு சவுண்டோட, ஒரு பலூன் வெடிக்கிற மாதிரி சவுண்டோட அது வெடித்து போய்விடும் என்பது இந்த பாடலின் சிறந்த கருத்து. இந்த தனஞ்சயன் வாயு இல்லைன்னா இந்த உடம்பு நிலை பெறாது பதங்கெட்டு அழுகி போய்விடும் என்பது இந்த பாட்டோட கருத்தாக சொல்லப்படுகின்றது. அடுத்த 16வது திருப்பாடல். வீங்கும் கடலை சிறங்கோடு குற்றமும் வீங்கும் வியாதிகள் தோகைப்படவதாய் வீங்கிய வாதமும் கோணும் உடமாம் வீங்கும் வியாதிகள் கண்ணில் மருவியே. தனஞ்சயன் வாயு அந்த நடுநாடுல இருந்துகிட்டு ஏற்கனவே உள்ள அந்த 9 வாயுக்களையும் அதுதான் செலுத்துகின்றது. அதுபடி தனஞ்சயன் வாயு அது செம்மையாக இல்லாமல் சிறப்பாக செயல்படாமல் போனார் அப்ப நிறைய வியாதிகள் வரும். அந்த வியாதிகளின் பேரைத்தான் இந்த பாட்டுல 16வது பாட்டுல இந்த இடத்துல சொல்லியிருக்கின்றார்கள். வீங்கும் கலரை, அப்ப உடம்புல ஒரு கட்டி மாதிரி வருது. கலரைனா கட்டி இருக்கும், கட்டி வீக்கமாக தான் இருக்கும். அத இந்த கலனை கட்டி என்கிற அந்த வீக்கமான கட்டி. சிறங்கு, உடம்புல சிறங்கு வருது, சொறி சிறங்கு வருது. குஷ்டம், வெண் குஷ்டம், கடும் குஷ்டம், அந்த மாதிரி குற்றத்துல பல வகை இருக்கு. அந்த குஷ்டம், வீங்கும் வியாதிகள். சில பேருக்கு என்ன செய்யும், உடம்பு ஃபுல்லா அது வீங்கி போயிருக்கும். ஆங்கிலத்துல அனசார்கான்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சத்து இல்லாம, புரோட்டீன் சத்து இல்லாம உடம்பு வீங்கும். பெரியவங்களுக்கு கிட்னி கெட்டு போச்சு, இல்ல லிவர் கெட்டு போச்சு, ஈரல் கெட்டு போச்சுன்னா அப்போ உடம்பு வீங்கும். அது மருத்துவ ரீதியா பாக்குறோம். ஆனா அந்த வாயு கணக்கா பாத்தீங்கன்னா அந்த வீக்கம் எதனால வருது அப்படின்னா அந்த தனஞ்சயன் வாயு இல்லை. அடுத்து சோகை. சோகைன்னா ரத்த சோகை, அனீமியான சொல்லக்கூடிய உடம்பு ரத்தம் இல்லாம போகுது. இந்த மாதிரி பலவதாய் வீங்கிய வாதமும். வாதம்னா அந்த மூட்டு வலியை குறிக்கக்கூடியது. சில பேருக்கு மூட்டுலாம் வீங்கி போயிருக்கும். அந்த மாதிரி அந்த வீங்கிய அந்த வாதம், மூட்டு வலிகள். அப்புறம் கூன், உடம்பு கூன் போடுறது, வயசா உடம்பு வளைஞ்சு போயிடுது கூன். அப்புறம் முடம், கை காலை முடக்கி போட்டுடுச்சு, பக்கவாதம் வந்துடுச்சு. அப்புறம் அந்த முடம், அதான் வீங்கு வியாதிகள். அந்த மாதிரி வீங்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் அது என்ன செய்யும், இந்த தனஞ்சயனுடைய திரிபால், அதனுடைய ஏற்ற இறக்கத்தால் இது உண்டாகும் என்ற கருத்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 17வது திருப்பாடல். கண்ணில் வியாதி ரோகம் தனஞ்சயன் கண்ணில் வாயிகள் பாசமானலன் கண்ணினில் கூர்மன் கலந்திலனாதலால் கண்ணினில் ஜோதி கலந்ததும் இல்லையே. கண்ணில் வியாதி உரோகம் தனஞ்சயன். இந்த தனஞ்சயன் என்னும் வாயு திருப்பி அடைந்தால் அப்ப வியாதிகள் வரும். கண்ணில் வாணிகள் பாசம் அவன் அல்லன். அடுத்து இந்த நல்லோனாகிய அவன் என்ன பண்றான், கண்ணினில் கூர்மன் கலந்திராதில். இந்த கண்ணை இயக்கக்கூடிய வாயுக்கு பேர் கூர்மன்னு பேர். அந்த ஏற்கனவே சொன்ன இல்லையா, நாகன், கூர்மன்,
கிருகரன், தேவதத்தன், அந்த மாதிரி சொன்ன இல்லையா? அந்த மாதிரி அந்த கூர்மன்கிற வாய் தான் கண்ணை இயக்கக்கூடியது, இமைக்கிறது, கண்ணல் மூடி துறக்கிறது எல்லாம் அந்த கூர்மன் என்கின்ற வாயு. அந்த கூர்மன் வாயும் இந்த தனஞ்சயன் வாயு இல்லைன்னா அந்த கண்ணில் வந்து ஒளியும் இருக்காது, கண்ணில் வந்து ஜோதியும் கலக்காது. கண் இருக்கும், ஆனா அவன் பார்க்க முடியாமல் அவன் குருடனாக இருப்பான் என்று இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். எனவே போன தடவை வீங்கும் வியாதிகள்னு சொன்னாரு. அந்த கண் அமைவதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு இந்த கூர்மனும் அந்த தனஞ்சயம் ரெண்டு சேர்ந்தாதான் கண் வந்து இயங்கும். கண்ணில் பொருந்தியுள்ள அந்த நரம்புகளின் செயல்பாட்டிற்கும் அந்த செயல்பாட்டினால் அமையக்கூடிய அந்த ஒளிக்கும் அந்த ஒளி மூலமாக பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கும் ஏன்னா இந்த தனஞ்சயன் மட்டும் காரணமல்ல, தனஞ்சயனோடு அந்த கூர்மன் என்ற வாயுதான் அந்த கண்ணை சிறப்பாக இயக்குகின்றது என்று இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 18வது திருப்பாடல். நாடியின் ஓசை நயனம் இருதயம் கூடி அளவும் புதர்விடு சோதியை தேவருள் ஈசன் திருமால் பிரமனும் ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தாரே. நாடியின் ஓசை, நாடிங்கிறது 3 நாடிக்கு முக்கியமானது. இடநாடி, வலநாடி, மைய நாடி, நடுநாடி. நடுநாடியில் வந்து அது ஒரு ஓசையோடு இருக்கின்றது, அது ஓங்கார ஓசையாக இருக்கின்றது. நாடியின் ஓசை நடுநாடியின் ஓசையாகவும், நயனம், நயனம்னா இந்த கண்களை வந்து குறிக்கும். நயனம் 3 நாதனை கண்டித்தால் சயமன்றோ வானவர்க்கு அப்படின்ட்டு திருவாசல பார்த்திருக்கோம். நயனம் என்பது கண்களை குறிக்கும். அந்த கண்கள். இருதயம், இந்த இருதயம் அது தூடி அளவும், அது குறிக்கின்ற அளவும் அந்த சுடர்விடு ஜோதியை, இவற்றிலெல்லாம் பெருமான் தான் ஜோதி வடிவத்தில் கலந்திருக்கின்றான். அந்த ஆன்மா இருக்கின்றது, அந்த ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக ஜோதியாக பரஞ்சோதியாக பெருமான் இருக்கின்றான். அந்த மாதிரி ஒளிவிட்டு விளங்குகின்ற அந்த ஜோதி வடிவத்து அந்த இறைவனை, அந்த சிவனை தேவருள் 33 தேவர்களுள் ஈசன் திருமால் பிரம்மனும், ஈசன் என்பது ருத்ரனை வந்து குறிக்கும். இந்த ருத்ரன், திருமால், பிரம்மன் இவர்கள் ஓவர அதை இடைவிடாது நின்று அங்கு பெருமானின் அருகில் இருந்து மும்மூர்த்திகளாக கூடியிருந்து உணர்ந்திருந்தாரே, பெருமானை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதுபோல ஆன்மாக்களாகிய நாமும் உணர வேண்டும் என்று சொல்லும். இந்த துடி என்ற இந்த வார்த்தை தான் தூடி என்று எதுகை நோக்கி நீண்டிருக்கின்றது. ஏற்கனவே நாடின்னு வந்திருக்கிறதுனால கீழே வந்து துடி வந்து தூடின்னு வந்திருக்கின்றது. இந்த துடி என்பது குறிக்கக்கூடிய அளவு. அது எப்படி குறிக்கணும்? அது 8 வினாடியை வந்து குறிக்கும். 8 வினாடி கொண்ட கால அளவை துடி என்று சொல்வார்கள். ஓவரென இடைவிடாமல் தொடர்ந்து இதயம் வந்து தொடர்ந்து துடித்துக் கொண்டே இருக்கின்றது. உடம்புல வந்து ரத்தம் வந்து இடைவிடாது ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மூச்சு காற்று இடைவிடாமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த வாயுக்களை வந்து இந்த ஆன்மா இயக்குகின்றது. அந்த ஆன்மாவை சிவன் இயக்குகின்றான். அப்பேற்பட்ட சிவனை 33 தேவர்களும் முக்கியமாக திருமால், பிரம்மன், ருத்ரன் எல்லோரும் பெருமானுடைய திருமூர்த்தியாக நின்று அவர்களை உணர்ந்து தரிசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அது முயற்சி செய்தால் நாமும் பெருமானை தரிசிக்கலாம் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லியிருக்கின்றார்கள். இதுவே தேவர்கள் 33 தேவர்கள் சிறந்தவர்கள் வந்து ருத்ரன், திருமால், அயன் இவர்கள் கூட யோகத்தில் இருந்து என்ன செய்கின்றார்கள்? அந்த தசநாதங்களை 10 நாடிகளில் வந்து 10 நாதங்கள் கேட்கும். அந்த நாதங்களை, அந்த நாடியின் ஓசையை அவர்கள் கேட்பார்கள். கேட்டு பெருமான் என்ன செய்வார்கள்? இந்த கண்ணாலும் பார்ப்பார்கள், இதயத்தில் பார்ப்பார்கள். கண்ணால் பார்ப்பது வந்து தரிசனம். கண் என்பது ஊனக்கண்ணை மட்டும் குறிக்காது, அது ஞான கண்ணையும் குறிக்கும். இந்த கண் என்பது அறிவையும் குறிக்கும். அது பதிஞானமாக்கி அந்த சிவஞானத்தையும் குறிக்கும். அது இதயம். பெருமானை பூஜை செய்தது இந்த இதய ஸ்தானத்துல. அது அங்கதான் இது இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த உடம்பில் பெருமான் வந்து துடிப்பாக உயிர்ப்பாக இருக்கின்றான். அதைதான் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்வார் திருக்குறள். கொஞ்சும் போதும் சுடர்விடு சோதி என்று இந்த 93வது பதிகத்துல 8வது பாட்டு 5ஆம் திருவிழா சொல்லியிருக்கின்றார்கள்.
பெருமானை என்ன செய்வார்கள்? இங்க பூஜை செய்யும் போது இங்க வந்து பூஜை செய்வார்கள். தியானம் செய்யும் போது இங்க வச்சு தியானம் செய்வார்கள். ஆக்யா சக்கரத்துல அந்த தியானம், அநாகத சக்கரத்துல வந்து பூஜை, அந்த தொப்புள் மணிப்புலகத்துல வந்து அங்க ஹோமம் செய்வார்கள். பெருமனை அந்த மாதிரி ஹோமம் செய்து தியானித்து பூஜை செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்வார்கள். நம்ம வந்து ஜோதியை வந்து நயனத்தில் காண்பது அது புறக்கண்ணால் பார்ப்பது, இங்க வந்து அகக்கண்ணால் பார்ப்பது என்ற கருத்து வந்து அகக்கண்ணால் பார்ப்பது என்பது அங்க தாரணை தியானம் சமாதியை வந்து குறிக்கும். அடுத்து 19வது திருப்பாடல். 9 வாசல் உடையதொரு பிண்டத்துள் 9 நாடி உடையதோரிடம் 9 நாடி ஒழுங்க வல்லார்களுக்கு 9 வாசல் உலைநலமாமே. 9 வாசல், இந்த உடம்புக்குள்ள வந்து 9 ஓட்டைகள் இருக்கின்றன. அது 9 வாயில்களாக சொல்லப்படுகின்றது. கண் 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, அப்புறம் குதம் குறி என்ற 2 ஆக மொத்தம் 9 வாசல்கள். அந்த உடைய பிண்டத்துள், இந்த உடம்புக்குள் 9 நாடி உடையதோர் ஒரு இடம். அந்த 9 நாடிகள் வந்து வளமாகவும் இடமாகவும் இருக்கின்றது. மையத்தில் வந்து அந்த கணஞ்செயின் என்ற வாய் இருக்கின்றது. அந்த இடத்தில் 9 நாடி ஒடுங்க வல்லார்களுக்கு, அந்த எல்லா நாடிகளையும் தம்முள் ஒடுக்கி தவம் செய்ய வல்லவர்களுக்கு 9 வாசல் உலை நலமாமே. அந்த அந்த உலைக்களத்துல போட்டு இந்த இரும்பை காய்ச்சி அதை பதப்படுத்துவது போல இந்த என்ன செய்யும், இந்த உடம்பும் வந்து பதமாகும், பக்குவம் அடையும். அப்போது உடலுக்கு வந்து அழிவு இருக்காது என்பது. 9 வாசல்கள் என்ன? கண்ணு 2, காது 2, மூக்கு 2, வாய் 1, அப்புறம் ஏடாச்சி, அப்புறம் புதம் குய்யம் என்கின்ற அந்த 9. ஏற்கனவே அந்த 9 நாடி தச நாடியை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தச வாயுக்களையும் நான் சொல்லிட்டேன். அந்த 9 நாடி அடைச்சா என்ன செய்யும்? அந்த ஒரு நாடி திறக்கும். அதுதான் வந்து அந்த மைய நாடியாகிய நடுநாடியாகிய அந்த தொழுமுனை. என்ன செய்யணும்? அந்த உலை வச்சிருப்பான். யாருன்னா அந்த பித்தளை பக்கம் காட்டுவாங்கல்ல, அந்த துருத்தின்னு வச்சிருப்பாங்க. அதை வச்சுட்டு அழிச்சுட்டானா என்ன செய்யும்? அந்த காத்து மூலமாக அந்த நெருப்பு வந்து உண்டாகும். அந்த நெருப்பை வச்சு அவன் இரும்பை வந்து பதம் பண்ணுவான். அது போல இந்த நாடிகள்ல வந்து இந்த வாசிக்கள் என்ன பண்ணுது? அந்த உடம்பை வந்து பதப்படுத்தி எல்லாவற்றையும் ஒடுக்கி என்ன செய்கின்றது? அந்த மைய நாடியை, துளுமுனை நாடியை மட்டும் திறக்க விட்டு மற்ற நாடிகளை வந்து செயல்படாது தொழில்படாது அடக்குவார்கள் அந்த யோகிகள். அந்த மாதிரி பண்ணோம்னா அந்த 9 நாடிகளும் அடங்கி நடுநாடி மட்டும் திறக்கும். அந்த நடுநாடி திறந்திருந்தால் அந்த உடலுக்கு வந்து என்றும் அழிவில்லை என்ற அந்த கருத்தை வந்து இந்த பாட்டை நம்ம வந்து பார்ப்போம். இது 9 வாயுடையது இந்த உடம்பு. அதுல அந்த 9 நாடிகளும் 9 வாயுக்களும் எங்க? அந்த துளும் நோய் நாடிகள் தான் எல்லாம் போய் ஒருங்கு சேரும். அந்த இடங்களை அறிந்து அந்த நாடிகளை வசப்படுத்த வல்லவர்களுக்கு என்ன செய்யும்? அந்த 9 நாடியையும் ஒடுங்கி நடுநாடியாகிய அந்த மைய நாடியாக சுழுமுனை வந்து திறக்கும். அப்போது இந்த உடம்பு வந்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும். யோகத்தின் மூலமாக நம்ம ஞானத்தை பெறலாம் என்ற கருத்தை இந்த பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே சிவயோகிகளுக்கு வந்து இந்த உடம்பு திருவருள் நெறிக்காக ஞானத்தை அடைவதற்காக ஒரு துணை நிற்கின்றது. உடம்பை முன்னும் இழுக்கென்றிருந்தேன், உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ஞானிகளுக்கெல்லாம் யோகிகளுக்கு அந்த உடம்பை விட இது வந்து இழுக்கு. இது வந்து மலம் சோறும் 9 வாயில் குடலையும் பாரு, எல்லாத்துலயும் அழுக்கு செய்யறது, மலம் செய்யறது. அப்ப நாட்டம் அடிக்கக்கூடிய உடம்பு அப்ப கூட நான் இழுக்க நினைச்சுக்கிறேன். ஆனா உடம்புக்குள்ள வந்து ஒரு பொருளை நான் பார்த்தேன். பொருளாக ஆன்மா இருக்கின்றது. அந்த ஆன்மாவுக்கு ஆன்மாவாக சிவபெருமான் இருக்கின்றான். எனவே உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று திருமலர் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கின்றார். அடுத்து 20வது பாடல். ஓங்கிய அங்கிக்கில் ஒன்று முனை செல்ல வாங்கி இரவி மதிவழி ஓடிட தாங்கி உலகங்கள் ஏடும் தரித்திட ஆங்கது சொன்னோம் அறிவுடையாக்கே.
ஓங்கிய அங்கி கீழ் பொன் துணுமுனை செல்ல. இந்த துணுமுனை நாடி என்ன செய்யுது அப்படின்னா, அது இந்த குண்டலியில தான் நெருப்பு உண்டாகுது. குண்டலில உலைக்களமாக உருவகப்படுத்தப்படுகின்றது. அங்கதான் அக்கினி மூலாதாரத்து மூன்றேழு கடல்னு சொன்னாங்க இல்லையா. அந்த ஓங்கிய அங்கி என்பது நெருப்பை குறிக்கும். இங்க மூலாதாரத்தில் குண்டலி ஆகிய அந்த நெருப்பு இருக்கின்றது. அது ஒன் துணுமுனை செல்ல, அது துணுமுனை நாடு வழியாக அந்த அங்கியாகிய அந்த வெப்பம் வந்து செல்ல செய்து வாங்கி ரவி மதி வழி ஓடிட. இரவி என்பது சூரியனை குறிக்கும். இங்க வந்து சூரிய கலை அல்லது சூரிய நாடி அல்லது பிங்கல் நாடியை வந்து குறிக்கும். அப்போ மதி வழி ஓடிட, மதி என்பது சந்திரனை குறிக்கும். அப்ப சந்திர நாடியில் அதை ஓட செய்து அந்த வெப்பம் என்ன செய்யுது, வழக்கமா சூரிய கலையில்தான் அந்த பிராணன் போகும். அப்புறம் சந்திர நாடி சூரிய நாடி சந்திரன் மாறி மாறி போகும். அந்த மாதிரி போகாம நம்ம என்ன செய்யறோம், அதை வந்து துணுமுனை நாடி வழியாக நம்ம செல்ல செய்கின்றோம். சூரிய கலையில் சந்திர கலையில் ஓடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்தி அதை என்ன செய்யணும், மைய நாடி ஆகிய அந்த துணுமுனை நாடி வழியா நீங்க சொன்னீங்கன்னா தாங்கி உலகங்கள் ஏழும் கருத்திட. அந்த மாதிரி போனப்ப என்ன செய்யும், கணபதி போனப்ப உனக்கு வந்து பிருத்திவி தத்துவம் வந்து தெரியும். அங்க உனக்கு சுவாதிஷ்டானம் வரும்போது உங்களுக்கு இந்த நீர் தத்துவம் தெரியும். அது மட்டும் பிரம்மலோகமும் தெரியும். அது மணிப்பூரம் வரப்ப உங்களுக்கு விஷ்ணு லோகம் வந்து தெரியும். அது மாதிரி இங்க அனாகரம் வரப்ப ருத்ரலோகம் தெரியும். இந்த விசித்தி வரப்ப உங்களுக்கு என்ன செய்யும், மகேஸ்வர லோகம் தெரியும். இந்த ஆங்கிய சக்கரம் வரப்ப அங்க வந்து உங்களுக்கு சதாசிவ லோகம் வந்து தெரியும். இதை தாண்டி போறப்ப உங்களுக்கு வந்து சக்தி லோகம் தெரியும். அதை தாண்டி சிவலோகம் தெரியும். அந்த மாதிரி 7 உலகங்கள் 7 உலகங்கள். இப்ப பூலோகம் பூலோகம் சூலோகம் மகலோகம் ஜனலோகம் தபலோகம் சத்தியலோகம், இந்த 7 லோகம் அதுக்கு மேல. அதுக்கு மேல என்ன செய்தது, நான் சொன்ன மாதிரி பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் ருத்ரலோகம் மகேஸ்வரலோகம் சதாசிவலோகம் சக்தி லோகம் சிவலோகம். அந்த மாதிரி 7 உலகங்களுடைய காட்சியும் வந்து கிடைக்கும். அந்த 7ம் வந்து அந்த 7 ஆதாரத்தில் வந்து இருக்கின்றது. இதை வந்து நான் யோகம் உடையவர்களுக்கும் ஞானம் உடையவர்களுக்கும் சொன்னேன். அறிவுடையவர்கள் வந்து யோக அறிவு ஞான அறிவு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்குதான் இது தெரியும். அவங்கதான் அதை வந்து இந்த தரிசனமா செய்வாங்க. வழக்கமா சுழுமுனை செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும், இந்த ஆக்யா சக்கரம் இருக்கு இல்லையா, இந்த ஆக்யா சக்கரத்தை தொட்டு இங்கதான் வந்து தீட்சை கொடுப்பாங்க. தீட்சை கொடுத்து நீங்க வந்து எதையே வந்து நீங்க கவனிச்சுக்கிட்டுங்க அதை மாதிரி சொல்லுவாங்க. பெரும்பாலான யோகிகள் வந்து இங்கதான் உங்களுக்கு வந்து தீட்சை வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்தனால அந்த சுழுமுனை வந்து அந்த புருவ மத்தியில வந்து இருக்கின்றது. இந்த புருவ மத்தியில தான் 3 நாடியும் வந்து சந்திக்கின்றது. இடநாடிங்கள இடநாடி இப்படி போய் இப்படி போகுது, வளநாடு இப்படி வந்து இப்படி போகுது, மைய நாடு இப்படி 3ம் வந்து சந்திக்கின்றது. அதனால கிறிஸ்டின் வந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் போடுறாங்க. கிராஸ் ஆடுறதுல கிராஸ் வந்து போடுறாங்க. மருத்துவ ரீதியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும், இந்த ஒரு பக்கத்து நாடி வந்து அடுத்த பக்கத்துக்கு போகும், அடுத்த பக்கத்து நாடி வந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து போகும். இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும். அந்த மாதிரி என்ன செய்யும், அதை இயக்குவது வந்து அந்த மூச்சு காற்று. அது பிங்களை நாடி வந்து வலது ராசி வழியாக இயங்குகின்றது. அப்புறம் இடது ராசியில் வந்து இந்த சந்திரக்கலை வந்து இயங்குகின்றது. இதை மாற்றி மாற்றி இயக்கும் போது நமக்கு இந்த உலக அனுபவங்கள் தான் உண்டாகும். இந்த உலகத்தை தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், ரெண்டையும் வந்து தடுக்கிறோம். சூரிய நாடிலும் போகாம சந்திர நாடிலும் போகாம இந்த மைய நாடியாகி அந்த துணுமுனை நாடி அது மூலமா நீ போறப்ப என்ன செய்யும், அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரம் அநாகதம் விசித்தி ஆகிய சகசாரம் அதை தாண்டியுள்ள அந்த துவாதசாந்தம் என்ற அந்த 7 ஆதாரங்கள் இருக்கும். அந்த 7 ஆதாரங்கள் தான் நம்ம பிரம்மலோகம் அல்லது சத்தியலோகம், வைகுந்தம் அல்லது விஷ்ணுலோகம் இருக்கிறோம். அதுபடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுபடி ஒவ்வொன்றையும் ஒரு உலகமாக அவர்கள் உருவகம் செய்கின்றார்கள். அதுக்கு வந்து என்ன செய்வாங்க, அதுல வந்து விபரீத கரணின்னு ஒரு ஆசனம். விபரீத கரண தலையில வந்து படுத்துக்கணும். படுத்துட்டு இடுப்பு இருக்கு இல்லையா, இடுப்பை தூக்கிட்டு இடுப்பை கையால தாக்கிட்டா கால் வந்து நெடிக்கும், இடுப்பு வந்து நெடிக்கும். அந்த மாதிரி என்ன செய்யும், அப்போ வந்து இந்த மூச்சு காட்டு நாடி வந்து இங்கேருந்து இப்படி போகும். இது வந்து இந்த சர்வாகாசனத்துக்கு பின்னாடி செய்யறது அந்த விபரீத கரணி. அப்ப என்ன செய்யறோம், அந்த பூமியில் வந்து நம்ம கழுத்தையும் இந்த தலையையும் ஊன்றி 2 கையாலும் இடுப்பை பிடித்து கொண்டால் இந்த பிடரியும் தோலையும் வந்து பூமியில் பொருந்திருக்கும், கால் வந்து மேல நிற்கும். அந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா என்ன செய்யும், இயல்பாகவே உங்களுக்கு வந்து
சுழுமுனை நாடி திறப்போம். சுழுமுனை நாடி திறப்பதற்கு இந்த விபரீதகரணி சர்வாங்காசனம் இதுவும் வந்து ஒரு காரணமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் குரு மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்து 21வது பாட்டு. தலைப்பட்டவாரங்கள் தையலை நாடி வலைப்பட்ட பாசத்து மண்பினை மான் போல் குலைப்பட்ட நாடியை தூவலி செய்தால் விலை கொண்ட வைத்ததோர் வித்ததுவாமே. அந்த 3வது ஒரு எடுத்துங்க. குலைப்பட்ட நாடி, துளை, துலாம் ராசின்னு சொல்லுவோம்ல, துலாம்ன்றது அது தராசை வந்து குறிக்கும். இந்த அமர்நீதி நாயனருக்கு வந்து அந்த துலாத்தட்டுல ஏறுவாடு இல்லையா, அது மாதிரி அந்த துளை என்பது தராசு குறிக்கும். அந்த தராசு முல்லை போல அந்த நாடியை, அந்த மைய நாடியாகிய அந்த நடுநாடியை சமன் செய்து தூவலி செய்தால், அதை தூய்மையாக்கி அதை சுத்தம் செய்தால் என்ன செய்யும்? அதன் வழியே அந்த பிராணவாயு வந்து இயங்கும். அந்த பிராணவாயு இயங்கும் போது அப்ப என்ன செய்யும் அப்படின்னா, இங்க ஒரு உருவகம் செஞ்சிருக்காங்க. ஒரு பெண்மான் வந்து என்ன பண்ணுது, அந்த வலைக்குள்ள போய் மாட்டிக்குது. வீரர்கள் வந்து மாடை பிடிப்பதற்காக வலையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மான் போய் எதிர மாட்டிக்கிட்டது. அந்த பெண்மானை தேடிக்கொண்டு ஆண்மான் வந்து வருகின்றது. இந்த வலையில் உள்ள கயிற்றில் அகப்பட்ட அந்த பெண்மான், அந்த பெண்மான் யாருன்னா ஆன்மாவாகிய நாம் தான். ஆன்மாவாகிய நாம் வந்து இந்த பிறவியாகிய வலையில் கொண்டு நம்ம மாட்டிக்கிட்டோம். அதை விடுப்பதற்காக அந்த ஆன்மான் ஆகிய அந்த பெருமான் வந்து வருகின்றார். அந்த வலையை வந்து அகற்றி நம்மை காப்பாற்றுகின்றார். அது போல இந்த ஆன்மாவை விரும்பி பெருமான் வந்து சேர்கின்றார். அந்த வலைப்பட்ட பாசத்து வன்பினை மான் போல தலைப்பட்ட வாரங்கள் சிவபெருமான் வந்து இந்த ஆன்மாவை கையலை நாடி, தானாவல்ல கையலாகிய என்னுடைய அம்மை அந்த உமாதேவியோடு வந்து இந்த ஆன்மாவை சேர்த்துக் கொள்கின்றார். அந்த மாதிரி சேர்த்தோம்னா என்ன செய்யும்? வீட்டுல வந்து அந்த காலத்துல வந்து என்ன வச்சிருவாங்க, விதை நெல் வந்து வச்சிருப்பாங்க. விதை நெல் வந்து எதுக்காக வச்சிருப்பாங்க அப்படின்னா, அடுத்த போகத்துல வந்து விதைப்பதற்காக வந்து வைத்திருப்பாங்க. அந்த மாதிரி வச்சிருந்தாலும் கொஞ்சம் அதிகமா தான் வச்சிருப்பாங்க. அதிகமா வச்சிருப்பா உங்களுக்கே வந்து சாப்பாடுக்கு கஷ்டம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த விதை நெல்லை எடுத்து கொஞ்சம் சமைச்சுக்குவாங்க. இன்னும் நமக்கு பணம் தேவைப்பட்டது அப்படின்னா அந்த விதை நெல்லை வந்து அவங்க வித்துருவாங்க. அது மாதிரி விலைக்குண்ண வைத்ததோர் வித்ததுவாமே. அந்த மாதிரி அந்த சேமித்த விதை நெல், அந்த விதை நெல்லை போல அது எல்லாத்துக்கும் பயன்படும். வித்துக்கலாம், சமைச்சுக்கலாம், அதை பல வகையாக பயன்படுத்தலாம். அது போல நீங்க இந்த துளைப்பட்ட நாடியை தூவலி செய்தால், இந்த மைய நாடியை நீங்கள் வந்து தூய்மை செய்து நீங்கள் நடுநாடியில் ஓட விட்டால் அப்போது என்ன செய்யும்? சக்தி உங்களுக்கு வந்து காட்சி கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஞானம் வந்து உண்டாகும் என்ற கருத்து. இப்ப நடுவாகிய இந்த ஆக்கியா சக்கரத்துல சதாசிவமும் மனோன்மணி சக்தி அங்க உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த மகிழ்ச்சி என்ன செய்யும்? உனக்கும் பயன்படும், ஆன்மாவாகிய உனக்கும் பயன்படும், உலகத்திற்கும் பயன்படும். எப்படி இந்த விதைகள் வந்து எப்படி பயன்படுதோ அது போல இது உனக்கும் பயன்படும், உலகத்திற்கும் பயன்படும், எல்லோருக்கும் பயன்படும். ஏன்னா அது சேமித்து வைத்த வித்து, அது கெட்டு போகாது என்ற கருத்தை இந்த பாட்டை வந்து சொல்லி இருக்கின்றார். அந்த இடங்களை பின்களை தராசு மூலம் இப்படி சார்ந்த இடங்களை, இப்படி சார்ந்த பின்களை, இது என்ன செய்யணும்? நடுவுல வந்து நிக்கணும். இடைகளை பிங்களை நாடுக்கு நடுவுல இது என்ன செய்யும்? இந்த தராசு முள் போல இந்த மைய நாடியை வந்து நின்றுட்டு அந்த மைய நாடியை சுத்தம் செய்து அதன் வழியாக நீ பிராணனை இயக்க தெரிந்தால் அப்ப என்ன செய்யும்? வலையில் அகப்பட்ட அந்த பெண்மானை தேடி வந்து காக்கும் ஆண்மான் போல அந்த நாடியின் முடியில் விளங்கக்கூடிய அங்க மனோன்மணி சக்தி இருக்கின்றார். அதை தேடி சதாசிவன் வந்து பொருந்துவார். அப்போ உங்களுக்கு வந்து அந்த சிவஞானம் சித்திக்கும். இது இந்த வித்து தனக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கும் பயன்படும் என்ற கருத்தை ஒத்தது என்ற கருத்தை இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 22வது பாட்டு. ஓடி சென்றங்கே ஒரு பொருள் கண்டவர் நாடையுள்ளாக நாதம் எழுப்புவர் தேடி சென்றங்கே தேனை முகந்துண்டு பாடியில் நின்ற பகைவரை கூடுமே. பாடினா வந்து பாசறை. 2 பேரும் சண்டை போட போறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க தங்குறதுக்குரிய இடம் இருக்கும்.
அதுக்கு பேர் வந்து பாடி அல்லது பாசறை. அங்கதான் அவங்க தங்கி இருப்பாங்க. இப்ப பாடினே ஒரு ஊர் வந்து மெட்ராஸ்ல இருக்கு. அங்கதான் ஒரு காலத்துல வந்து சண்டை நடந்தப்ப அது பாடியாக பாசறையாக இந்த சேனைகள் தங்கக்கூடிய இடமா இருக்கும். அப்ப என்ன செய்யும், இந்த பகைவரை கட்டுமே. நம்ம உடம்புல வந்து நிறைய பகைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று அந்த 6 பகைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பகைவர்கள் வந்து இந்த உடம்புல, இந்த பாடியாகி இந்த உடம்புல தங்கியிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம எப்படி கட்டணும், அதுக்கு உண்டான உபாயம் என்ன, டெக்னிக் என்ன என்பதுதான் இந்த பாடல்கள் வந்து திரண்ட கருத்து. ஓடி சென்று அங்கே என்ன செய்யணும், இந்த மூலாதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த ஆன்மா வந்து ஓடணும். சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், மனாகதம், விசுத்தி ஆகிய இருந்து ஓடி சென்று அங்கே பிரம்மரந்திரம் ஆகிய அந்த சகசிராரத்திற்கு ஓடி செல்லணும், விரைந்து செல்ல வேண்டும். சென்றால் அங்கே நீ ஒரு பொருள் கண்டவர். ஒரு பொருள்னா அந்த ஒப்பற்ற பரம்பொருளாகிய அந்த சிவபரம்பொருளை, அந்த சிவனை தரிசித்தவர்கள். சிவ தரிசனம், சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவபோகம் இந்த தசகாரியத்துல இந்த கடைசி 4 என்ன செய்யணும், இந்த பிரம்மரந்திரம் என்ற சகசாரம் அடிக்கும் நீ விரைந்து சென்றால் அங்கே ஒப்பற்ற பரம்பொருளை நீ காணலாம். நாடியின் உள்ளாக நாதம் எழுப்புவர். அப்ப நீங்க என்ன செய்ய, அது போறப்ப ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு நாதம் வந்து கேட்கும். சுடுமணி நாடுகளிலே வந்து நீ நாதத்தை கேட்பார். அந்த தசநாதமும் கேட்கும், அதை தாண்டிய பரநாதமும் உனக்கு மேலோங்கும், அது எழுப்பும். மேலோங்கத்தேது தேடி சென்று அங்கே தேனே முகந்துண்டு. நீ வந்துங்க சகசிராரத்துக்கு பேட்ட, பிரம்மரந்தத்துக்கு பேட்ட. அப்போ உனக்கு எங்க செய்யுது, அந்த தசநாதங்களும் கேட்டுக்கிட்டே இருக்க. அங்க போனா என்ன செய்யும், உனக்கு வந்து அங்க அமுதம் வந்து சுரக்கும். இந்த பீனியல் கிளாண்ட் என்ற அந்த கிளாண்ட்ல வந்து உங்களுக்கு அமுதம் வந்து சுரக்கும். அந்த அமுதமாகிய தேனை அது என்ன முகந்து உண்டு, அத 2 கையில அள்ளி அள்ளி குடிச்சுக்கிட்டு அதை உண்டு. அப்ப என்ன செய்யலாம், பாடியுள் நின்ற பகைவரை கட்டுமே. அப்ப அது உடலாகிய இந்த பாசறையில், இந்த பாடியில் இருக்கின்ற அந்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற அந்த உட்பகைகளை நீ வந்து வெல்லுவாய், கட்டுவாய், சிறைப்படுத்துவாய் என்ற கருத்து வந்து இந்த பாட்டத்தில் இருக்கின்றது. இதுவே மூலாதாரத்திலிருந்து குண்டலியோடு மேல போகணும். அது எப்படி பிராணாயாமம் வழியாக அந்த மூல அக்னி, அந்த மூல கனலை வந்து எழுப்பி கொண்டு என்ன செய்யணும், இதை கொண்டு போய் இங்க சிவத்தோடு சேர்க்க வேண்டும். சிவத்தோடு சேர்ந்தால் அப்போது உனக்கு என்ன செய்யும், பெருமான் வந்து அந்த 6 பகைவர்களை கட்டக்கூடிய இந்த திறமையை உனக்கு வந்து கொடுப்பார். கருத்து இந்த பாட்டில். யோகம் செய்யும் போது நம்ம உடம்புக்களை வந்து அந்த அமுதம் சுரக்கம் படர்கள். காயத்துள் அமுது ஊற ஊற கண்டுகோள் என்று காட்டிய மாணிக்கவாச பெருமானுக்கு அந்த அனுபவம் வந்து கிடைச்சிருக்கு. இந்த உடம்புலயே காயமாக இந்த உடம்புக்குள்ளேயே அமுது ஊர் இந்த இடத்துல ஊர்ந்துப்பா, நீ பாத்துக்க அந்த பெருமான் வந்து சுத்தி காட்டி இருக்கின்றார்கள். இதுவே நமக்கு வந்து அந்த 6 பகைகள், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அதுவும் பகைதான். அந்த 5 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, அது வந்து சிவனை காட்டாமல் உலகத்தை காட்டுது இல்லையா, அப்ப அதுவும் வந்து பகைதான். அதே மாதிரி நமக்கு அந்த தத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற அந்த 3 குணங்களும் நமக்கு பகைதான். இதை தாண்டி நம்ம நிர்குணத்துக்கு வந்து போக வேண்டும் என்ற கருத்தை இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 23வது திருப்பாடல். கட்டித்த தாமரை நாளத்தில் 9 மட்டிட்ட கண்ணியர் மாதுடன் தேர்ந்தனர். கட்டிட்டு நின்றே தலங்களின் ஊடு போய் புத்திட்டு நின்றது பூரணமானதே. போது சக்திகள் வந்து பல வகை வழிபடும். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி இதை பார்க்கிறோம். அப்புறம் ஆதிசக்தி என்கிற போதன சக்தி பார்க்கிறோம், அருள் சக்தி பார்க்கிறோம். ஆனா நம்ம வழிபாட்டுல என்ன பண்ணணும், நவசக்திகளை வந்து நம்ம வழிபடும். நவசக்தி அர்ச்சனைனே ஒண்ணு இருக்குது. எனவே அந்த நாளத்தில் 9 அந்த ஒரு தாமரை நாளம் இருக்கு, தாமரை தண்டு இருக்கு இல்லையா, அந்த தாமரை தண்டுல வந்து 9 மட்டிட்ட கண்டிய, அந்த ஒவ்வொரு தளத்திலையும் ஒரு கன்னியாகிய சக்தி இருக்கின்றது. அதுபோல் 9 சக்தி
நவசக்திகள் இருக்கின்றன. அந்த என்ன செய்யணும், அந்த எல்லாம் சேர்ந்து எங்க போய் சேரும், அப்புறம் அது பராசக்தியில போய் சேரும். எல்லா சக்திக்கும் ஆதாரம் வந்து பராசக்தி தான். பராசக்தி தான் உங்களுக்கு இத்தனை சக்தியா வந்து உங்களுக்கு உருவெடுத்திருக்கின்றது. எனவே இந்த 9 சக்திகளும் அந்த இதழ்கள் பதித்துள்ள அந்த தாமரை கண்டின் மூலம் அந்த இதழ்கள் மூலமாக நிலைத்து நின்று அந்த கண்டின் மூலமாக மேலே உள்ள அந்த பராசக்தியோடு சேர்ந்தன. அப்புறம் பொட்டிட்டு நின்று பூரணமானது. இப்போ பொட்டு வைக்கிற இடம் இது இந்த ஆங்கியா சக்கரம் அங்க போய் நிலை செஞ்சு அந்த இடத்துக்கு போனா அது பூரண சக்தியாக மாறிவிட்டது. எல்லா சக்தியும் ஒன்னா சேர்ந்து ஒரே சக்தியாக பூரண சக்தியாக மாறிவிட்டது. இந்த 9 கன்னியர்கள் வந்து அந்த தாமரை காலத்தில் இருக்கின்றார்கள். அந்த களங்களில் ஓடு போய் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பராசக்தி ஆகிய அந்த அருள் சக்தியை சேர்ந்தவுடனே இந்த ஆன்மா அவனுக்கு விடுதலை பெற்று விடுகின்றது, முக்தியை அடைந்து விடுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். இந்த வாமை சேஷ்டை அப்படின்ட்டு அந்த நவசக்திகள் அது வந்து நம்முடைய 4ஆம் தந்திரத்துல நம்ம பார்க்கணும். அந்த நவசக்தி மூலாதாரம் முதலிய அந்த 6 ஆதாரங்கள், அந்த 6 ஆதாரங்களே வந்து தாமரை இருக்கின்றன. மூலாதாரத்திலிருந்து 4 இதழ் தாமரை, சுவாதிஷ்டானத்தில் 6 இதழ் தாமரை, மணிப்புரகத்தில் 10 இதழ் தாமரை, இங்க அநாகத்தில் 12 இதழ் தாமரை, இங்க விசுத்தில் வந்து 16 இதழ் தாமரை, இங்க ஆக்கியா சக்கரத்தில் 2 இதழ் தாமரை, இந்த சகசாரத்துல இருந்து 1000 இதழ் தாமரை. இந்த மாதிரி இந்த தாமரை இதழ்களில் வந்து பல சக்திகள் இருக்கின்றன. அவற்றை 9ஆக உருவகப்படுத்தி அது என்ன செய்யும், எல்லாம் வந்து ஒன்று கலந்து அந்த உருவ சக்தியில் உள்ள அந்த மனோன்மணியோடு சேர்ந்து பிறகு பூரண சக்தியாக இங்க சகசாரத்துக்கு செல்லும் என்ற கருத்தை இந்த பாட்டை நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து 24வது திருப்பாட்டு. இந்த விளக்கம் நிறைய இருக்கு. இதுக்கு மேல சொன்னா உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்காது, இன்னும் குழப்பம் உண்டாகும். அதாவது பிற்பாடு சக்தி பேதம் பாக்குறப்ப அப்ப பாத்துக்கலாம். பூரண சக்தி எழுமூன்றரையாக ஏறன கண்ணியர் 705 நாரணன் நான்முகனாகிய 5க்கும் காரணமாகி கலந்து விருந்ததே. சக்தியை பார்த்துட்டோம். சக்தியை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும், அத பஞ்சமூர்த்திகள் வந்து பார்க்கணும். பஞ்சமூர்த்திகளை படைக்கும் தொழில் செய்யக்கூடிய அந்த பிரம்மன், காக்கும் தொழிலை செய்யக்கூடிய அந்த திருமால், அழிக்கும் அல்லது ஒடுக்கும் தொழில் செய்யக்கூடிய ருத்ரன், மறைக்கும் செய்யக்கூடிய மகேஸ்வரன், அருளை செல்லக்கூடிய அந்த சதாசிவன், இவர்கள் வந்து பஞ்சமூர்த்திகள் என்று சொல்வார்கள். அந்த பஞ்சமூர்த்திகளுக்கும் என்ன செய்யுது, அது சக்திகள் தான். ஒன்னொன்னுக்கும் ஒரு சக்தி இருக்கு. பிரம்மாவுக்கு வந்து இந்த சாவித்திரி வந்து இருக்கின்றது, திருமாலுக்கு திருமகள் வந்து இருக்கின்றார், ருத்ரனுக்கு வந்து கௌரி இருக்கின்றார், வந்து மகேஸ்வரர் இருக்கின்றார், வந்து மனோன்மணி இருக்கின்றார்கள். அந்த மாதிரி இந்த சக்திகள் பஞ்சமூர்த்திகளுக்கும், இந்த பஞ்சமூர்த்திகள் வந்து இயங்குவதற்கு காரணமாக இந்த சக்திகள் தான் இருக்கின்றது. அந்த சக்திகள் என்ன செஞ்சான், ஏற்கனவே வந்து நவசக்தின்னு சொன்னோம், இப்போ வந்து 105 பேதமாக அது விரிந்தது என்று இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த பூரண சக்தி என்னது, அது 21 போராக வந்து பிரிக்கின்றது. அந்த 21 பிரகாரத்துக்கும் ஒண்ணுக்கும் வந்து பஞ்சமூர்த்திகள். அந்த பஞ்சமூர்த்தி 1 5 21 × 5 சேர்த்தா அது 105. எனவே அது அந்த 5 மூர்த்திகள் வந்து என்ன 105 மூர்த்திகளாக மாறுகின்றார்கள். அவர்களுக்கு 105 சக்திகளாக 105 கன்னிகளாக இருக்கின்றார்கள் என்பது இந்த பாடலின் திரண்ட கருத்து. இது என்ன பண்றோம், இந்த பூரண சக்தி, இந்த ஆதிசக்தி ரசிது போல இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி என்று அது 3ஆக பிரிக்கின்றது. அது போல இந்த ஓங்காரம் இருக்கு இல்லையா, அந்த ஓங்காரத்துல வந்து 3 எழுத்து இருக்கின்றது. வந்து அகாரம், 2வது உகாரம், 3வது வந்து மகாரம், அப்புறம் வந்து விந்து நாதம். அந்த விந்த வந்து 2ஆ பிரிக்கிறாங்க, பரவிந்து அபரவிந்து. நாதத்தை 2ஆ பிரிக்கிறாங்க, பரநாதம் அபரநாதம். ஆக போனா இது பின்னாடி கலை விளக்கம்னு இருக்குது, அதை பாக்குறப்ப உங்களுக்கு விளக்கமா புரியும். ஓங்காரம் வந்து அகாரம், உகாரம், மகாரம், அது விந்து நாதம். விந்து வந்து பரவிந்து அபரவிந்து, நாதம் வந்து அபரநாதம் பரநாதம். அப்படின்னா 7 ஆயிடுது. இந்த 7லயும் இந்த 3 சக்தி இருக்கு,
இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இப்ப 7 into 3 வந்து 21. அது 21, அந்த 21லயும் என்ன செய்யறாங்க, ஒன்னொன்னுலயும் பிரம்மன், ஒன்னொன்னுலயும் ருத்ரன், ஒன்னொன்னுலயும் திருமால், ஒன்னொன்னுலயும் மகேஸ்வரன், ஒன்னொன்னுலயும் சதாசிவன், அப்படி ஒன்னொன்னு அந்த 21 கலைகள் ஒன்னொன்னுலயும் 5 பேரா இருக்காங்க, 5 சக்திகளா இருக்காங்க. அப்ப கூட்டி பார்த்தோம்னா 21 × 5 105 ஆகின்றது. இப்ப என்ன செய்யறோம், அப்ப வந்து இந்த அகாரம் சொன்ன, இப்ப ஓங்காரத்து வந்து அகாரம் சொல்றேன். அப்ப என்ன செய்யணும், அது இச்சா அகாரம், ஞான அகாரம், கிரியா அகாரம். அது போல நம்ம பிடிச்சுக்கிட்டே போனா 105 ஆகிவிடும். இந்த கருத்து வந்து இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 25வது திருப்பாடு. விரிந்து குவிந்து விளைந்து இம்மங்கை கரத்துள் எழுந்து கரந்தங்கீருக்கில் பறந்து குவிந்தது பார் முதல் பூதம் இறைந்தது வாயு விடத்தில் ஒடுங்கி. என்ன செய்யும், இருந்தது ஒரு பராசக்தி அல்லது பூர்ண சக்தி. அது என்ன செஞ்சது, அது 3 சக்தியா பிரிஞ்சு, சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அப்புறம் அது என்ன பிரிஞ்சது, அது 105 விரிஞ்சது. அந்த விரிந்த சக்தி என்ன செய்யணும், மறுபடியும் ஒடுங்கணும் இல்லையா. விரிந்து குவிந்து விளைந்த இம்மங்கை, இம்மங்கையாகிய அந்த புற சக்தியாகிய பராசக்தி அது 105 சக்தியா விரிஞ்சது. அப்புறம் என்ன செய்யும், அது ஒடுங்கும் போது அது ஒடுங்கும். இப்படி விரிந்து பின்னர் ஒடுங்கி. ஏன் விரியணும், ஏன் ஒடுங்கணும் அப்படின்னா, அந்த உயிர்களுக்கு வந்து பல வகை போகங்களை விளைய செய்ய வேண்டும். இந்த விளைவதற்காக இந்த சக்திகள் செயல்படுகின்றார்கள். அது என்ன செய்யும், அது கறந்து அங்கு இருக்கில். அப்ப அந்த பராசக்தி என்ன செய்யும், முதல்ல புரோதான சக்தியா மறைஞ்சிருக்கும், மறைஞ்சிருக்கு. அப்ப என்ன செய்யும், அப்புறம் அது சிவத்தில அது அருள் சக்தியாக திறந்து தோன்றி இருக்கும். புராண சக்தியா இருந்து என்ன செய்யும், இது புராணத்தை மறைப்பது செய்யும். அதுக்கப்புறம் அது என்ன செய்யும், அது நமக்கு விரிந்து நமக்கு அருள் சக்தியாக வரும். அந்த மாதிரி இருந்தால் அப்ப என்ன செய்யும், அந்த பூமி முதலாக விரிந்த இந்த பூதங்கள் மறுபடும். இப்ப மறுபடியும் வந்து தத்துவத்துக்கு போகணும். தத்துவத்துக்கு போறப்ப என்ன செய்யணும், இந்த பஞ்ச பூதங்கள் தான் கடைசியா தோன்றுது. கடைசியா வந்து பூமி தோன்றுது. பூமி போய் என்ன செய்யும், அது நீரில் ஒடுங்கும், நீர் வந்து நெருப்புல ஒடுங்கும், நெருப்பு காற்றுல ஒடுங்கும், காற்று வந்து ஆகாயத்துல ஒடுங்கும். இது மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்து. நம்ம என்ன செய்வோம், அந்த ஆகாயம் வந்து சப்த தன்மாத்திரையில வந்து ஒடுங்கும், இந்த வாயு வந்து ஸ்பர்ச தன்மாத்திரையில வந்து ஒடுங்கும், இந்த அக்னி வந்து ரூப தன்மாத்திரையில் வந்து ஒடுங்கும், இந்த நீர் வந்து ரச தன்மாத்திரையில் வந்து ஒடுங்கும், இந்த பூமி அல்லது நிலம் வந்து இந்த கண்டம் என்கிற அந்த மன தன்மாத்திரையில் வந்து ஒடுங்கும். இந்த பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரை. அதுக்கு மேல என்ன இருக்கின்றது, அந்த 5 அறிவு கருவிகள், மெய்வாய் கண்போக்கு செவி என்ற அந்த 5 அறிவு கருவிகள். அதுக்கு மேல தொழில் கருவிகள், கை கால் புதம் புரி வாய் என்ற 5. இப்ப 4 5 20 ஆயிடுச்சு. அப்புறம் அந்த கரணங்கள், மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இது எல்லாம் செய்து இது எல்லாம் போய் எதில் ஒடுங்கும், அது மூல பிரகிருதி என்கின்ற அந்த குணதத்துவத்தில் ஒடுங்கும். இந்த பிரகிருதி வந்து என்னத்தை ஒடுங்கும், அது இந்த கலையில போய் ஒடுங்கும். கலை வந்து எங்க இருக்கு, அது வித்தியாதத்துவம் இருக்குது. காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை. அதே இந்த ஆன்மதத்துவம் வந்து வித்தியாதத்துல ஒடுங்கும், வித்தியாதத்துவம் வந்து சிவதத்துவத்துல ஒடுங்கும். சிவதத்துல வந்து அது சிவம் சக்தி சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை. சுத்த வித்தை போய் மகேஸ்வரத்தை ஒடுங்கும். மகேஸ்வரம் வந்து இந்த சதாசிவத்துல ஒடுங்கும், சதாசிவ சக்தியில ஒடுங்கும், சக்தி வந்து சிவத்துல ஒடுங்கும், சிவம் வந்து பரசிவத்துல ஒடுங்கும், பரசிவம் பராபர சிவத்துல வந்து ஒடுங்கும். அந்த மாதிரி ஒடுங்குறப்ப அவங்கவுங்க சக்தியும் அந்த மாதிரி ஒடுங்கி கொண்டு செல்லும் என்ற கருத்துகள். சிவத்திலிருந்து தான் சக்தி பிரியுது. அந்த பிரிந்த சக்தி என்ன செய்யும், அது சிவத்திலேயுமே போய் ஒடுங்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டு தான். இந்த பிரபஞ்சம் என்பது இந்த சக்தியின் விரிவு. போன வாட்டி கூட அம்மா வேளம்மாள் வந்து அவ்வை குரல் சொன்னாங்க இல்லையா, அத பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, இப்ப மண் தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, மண் தத்துவத்துல வந்து 50% தான் மண் இருக்கும். சரிங்களா, பாக்கி என்ன இருக்கும், பாக்கி எல்லாம் மற்ற 4 பூதங்கள் இருக்குல்ல அது இருக்கும், பஞ்சீகரணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஆகாயத்துல வந்து 50% வந்து ஆகாயம் இருக்கும். அதெல்லாம் மற்ற தத்துவங்களும் அதை மறைந்து இருக்கும். மறைந்திருந்தா அது வந்து தோன்ற முடியும்னு சொல்லுவாங்க. பரமாய சக்தியில் பஞ்சமாபூதங்கள் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்று அவ்வை குரல் வந்து
அந்த கருத்து தான் இங்க சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 26வது திருப்பாடல். இடையோடு பிங்களை என்னும் இரண்டும் அடைபடு வாயுவும் ஆரிய நிற்கும் தடையவை ஆறு தன் சுடருள்ளே விடைவளர் மின்பொடி தன்னில் ஒடுங்கவே. இந்த பிராணவாயு அது எப்படி இயங்குகின்றது? அது இடையோடு பிங்களை, இடகளை பிங்களை என்கின்ற அந்த இரண்டு மடைகளிலும் அந்த ஓடுகின்ற அந்த பிராணம் என்ன செய்யும்? அது இடங்களில போனுச்சுன்னா குளிர்ச்சியா இருக்கும். மலைகளை சூரியகலைக்கு அது வெப்பமா இருக்கும். எனவே அந்த பிராணம் ஒண்ணுதான், ஆனா மாறுபட்டு நிற்கும். இடையோடு பிங்களை என்னும் இரண்டும் அடைபடும் வாயுவும் மாறியே நிற்கும். அதாவது மாறுபட்டு நிற்கும். தடையவை ஆறு எழுந்து தன் சுடர் உள்ளே அல்லது ஒன் சுடர் உள்ளே விடைவளர் மின்கொடி தன்னுள் ஒடுங்கிறது. ஆனா நமக்கு என்ன செய்யுது? நமக்கு இந்த உடம்புதான் தெரியுது, இந்த ஆன்மா தெரியல. ஆன்மா விளக்கம் அது மேலோங்க விடாமல் என்ன செய்யுது? இந்த ஆணவ மனம் செயல்படுகின்றது. அந்த ஆணவ மனம் எப்படி செயல்படுதுன்னா, அந்த 6 பகைகள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற அந்த 6 பகைகள் தலை தூக்கி நிற்கிறதுனால இந்த ஆன்ம விளக்கம் நமக்கு கிடைக்கல. அதனால நீ என்ன செய்யணும்? இப்ப நீ யோகி ஆயிட்ட, சரியை தாண்டி கிரியை தாண்டி யோகத்துக்கு வந்துட்ட. இப்ப யோகியாகிய நீனு தன் சுடர் உள்ளே, சுடர் 3 சுடர்கள் சூரியன், சந்திரன், அக்னி. அக்னியும் சுடும், சூரியனும் சுடும். ஆனா தன் சுடர், சந்திரன் உங்களுக்கு சுடாது, அது குளிர்ச்சியாக இருக்கும். எனவே அந்த குளிர்ந்த ஒரு பொருளாகிய அந்த மதியினுள், அந்த சந்திரனுள் அங்க எங்க இருக்காரு? அங்க சந்திர மண்டலத்துல நம்ம யார வழிபடுறோம்? இப்ப தைப்பூசம் போட்டுச்சு, தைப்பூசம் நம்ம என்ன பண்ணுவாங்க? அந்த சந்திர மண்டலத்துக்குள்ள அம்பாளை வச்சு இந்த சக்தி பாத்திரம் வழிபடுவாங்க. அம்பாளை சந்திர மண்டலத்தை ஆவாகனம் பண்ணி அங்க பூஜை பண்ணுவாங்க. அந்த சந்திர மண்டலம் இங்க இருக்கும். இதுக்கு மேல ஒரு பௌர்ணமி சந்திரன் கற்பனை பண்ணி அதுக்குள்ள அம்பாளை வச்சு அங்க பூஜை பண்றது. எனவே அந்த மதிமண்டலத்தில் அம்பாள் எப்படி இருக்கின்றார்? அந்த மின்னல் கொடி போல் இருக்கின்றார். அந்த போய் என்ன செய்யணும்? உன் மனசு அந்த அம்பாளுடைய அந்த திருவடி சரணத்துல போய் ஒடுங்கி நிற்க வேண்டும் என்று சொல்றது. அது ஒழுங்க விடாமல் தடுப்பது எது? அந்த காமம் முதலாகிய அந்த பகை 6. இந்த 6 பகைகள் தான். அதனை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? நீ இந்த இடவாடி சரணாடி விட்டு சுருமை நாடி வழியா சேர்ந்து அங்க மதிமண்டலத்துக்கு போய் அங்க சக்தியோடு சேர்ந்து அந்த சக்தியை நீ தரிசனம் செய்ய வேண்டும். இப்ப சக்தியோட சிவத்துக்கு அழைத்து செல்லும் என்ற கருத்தை இந்த பாட்டுல 26வது பாட்டை சொல்லியிருக்கின்றார். அடுத்து 27வது பாட்டு. ஒடுங்கி ஒருங்கி உணர்ந்தங்கு இருக்கின் மடங்கி அடங்கிடும் வாயு அதனுள் மடங்கி அடங்கிடும் மண் உயிர் உள்ளே நடங்கொண்ட கூத்தனும் நாடுகின்றானே. திரண்ட கருத்து என்ன? நீங்க பிராணாயாமம் செஞ்சீங்க அப்படின்னா அப்ப என்ன செய்யலாம்? இந்த உயிரை, ஆன்மாவை நீங்க பார்க்கலாம். ஆன்மாவுக்குள் பெருமான் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அந்த நடம் கொண்ட அந்த கூத்தனையும் நடராஜ பெருமானையும் நீங்கள் கண்டு மகிழலாம். ஒடுங்கி அந்த மாதிரி 5 புலன்களையும் ஒடுங்கி மனம் ஒருமைப்பட்டு ஒன்றி இருந்து நினைவுங்கள் உந்தனக்கு ஊனமில்லை என்று அப்படிப்பட்ட மனம் சொல்லியிருக்காங்க. 5 புலனையும் ஒடுங்கி இந்த மனத்தை ஒருமைப்பட்டு ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன். ஞான சம்பந்தன் ஒரு நெறிய மனம். இந்த மனம் ஒரு நெறியில தான் போகும். அந்த மாதிரி மனத்தை நீங்க ஒருமைப்பட்டு உணர்ந்து நீங்க என்னன்னா அங்கு இருப்பின், இந்த நடுநாடியில் நீங்க அங்கு இருந்தால் மடங்கிடும் வாயு, பிராணவாயு என்ன செய்யும்? அது மடங்கி கட்டுப்பட்டு நிற்கும். மடங்கிடும். அப்ப என்ன செய்யும்? அது விசேஷங்களை போய் மாட்டிக்காது. விசேஷங்களை மாட்டிக்காம அந்த பெருமான் கிட்ட மடங்கி நிற்கும். அப்பேற்பட்ட அந்த ஆன்மா மண்ணுயிர் உள்ளே, அந்த நினைத்த ஆன்மாவின் உள்ளே நடம் கொண்ட நாதனை, ஆனந்த தாண்டவம் செய்கின்ற அந்த நடராஜ பெருமானை நான் ஆடுகின்றேன், நான் விரும்பி தேடுகின்றேன். பெருமான் எனக்கு அந்த நடனத்தை கொடுத்தால் அதன் மூலமாக எனக்கு அந்த ஆனந்த தாண்டவத்தை நான் பார்த்தேன் என்று திருமூலர் சொல்லியிருக்கின்றார்.
பெரும்பாலும் வந்து என்ன சொல்லுவோம், பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாத இவர்களுக்காக தான் வந்து பெருமான் வந்து அங்க ஆடினார். ஆனா பெருமானை அங்க போய் மருத்துவ தொழுத பதஞ்சலி சொல்லுவாரு, அங்க போய் திருமணம் வந்து என்ன பண்ணிருக்காரு, பெருமானை தரிசனம் செய்திருக்கின்றார். அவனை தரிசிக்கலாம் என்பது இந்த பாட்டுடைய கருத்து. 27 முடியாச்சு. அடுத்து வந்து 28. நாடியின் உள்ளடு நாத துணையுடன் சென்ற திருவினை கை கொண்டு பாடியில் நின்ற பகைவரை கட்டித்து ஆடில் ஒரு வகை மணிவிளக்கானதே. கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கேன்னு ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுதாங்க மணிவிளக்கானது என்ற கருத்தை வந்து சொல்லியிருக்கின்றார். நாடியின் உள்ளே, அந்த மாதிரி இடநாடி வளநாடியை நீ விட்டுட்டு துளுமுழு நாடியின் அந்த உள்ளே நீ என்ன செய்ற, இந்த ஆன்மா வந்து பயணம் செய்யுது. அந்த மாதிரி போகும்போது நாதத்தொழியோடு ஒவ்வொரு ஆதாரமா போறப்போ ஒவ்வொரு நாதம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த இசையை கேட்டுக்கிட்டே நம்ம என்ன பண்ணோம், காலில் வந்து ஒரு உயர சொல்லிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செய்யறோம் இல்லையா, அது மாதிரி யோகி என்ன பண்ண, அது போறப்ப ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் ஒரு நாதம், ஒரு ஒளி வந்து தோன்றுகின்றது, ஓசை தோன்றுகின்றது. அத நாதத்து ஒளியோடு என்ன செய்யணும், தேடி உடன் சென்ற அந்த வழி தேடி சென்று திருவினை கை கொண்டு, இந்த சைவத்திரு அல்லது முத்தித்திரு என்ற அந்த திருவினை, அந்த பராசக்தியை நீ கை கொண்டு அதை நீ துணையாக கொண்டு பாடியுள் நின்ற பகைவரை கட்டிட்டு, இந்த உடம்பாகிய பாசறைக்குள்ள அந்த 6 பகைவர்கள் இருக்கின்றார்கள். அந்த பகைவர்கள்லாம் கைகாலை கட்டி விளங்கிட்டு மாடில் ஒரு வகை மணி விளக்கானது. இது மணி விளக்காக, அது பெருமையுடைய தூண்டா விளக்காக இருந்தது. சுயமாக சுடர்விடக்கூடிய ஜோதியாக, மற்ற விளக்கெல்லாம் நீங்க தூண்டி விட்டோம், இது சுயஞ்சோதி பரஞ்சோதி, இதை நீ வந்து தூண்டா விளக்காக இது வந்து இருக்கும் என்று இந்த கருத்து வந்து சொல்லியிருக்கிறார். அடுத்து வந்து 2 வகையா போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து அணுமாதிரி, இன்னும் வந்து அணிமாதின்னு போட்டிருக்காங்க. உங்க புக்ல எப்படின்னு தெரியல. அணிமாதி சித்திகள் ஆனவை கோணில் அணுவில் அணுவின் பெருமையின் நேர்மை இணுகாத வேகார் பரகாயமேவல் அணுவத்தனை எங்கும் காணாதல் என்றே. அட்டமா சித்திகள், அணிமாதி சித்திகள். இந்த அட்டமாசில அனிமா மகிமா நகிமா கரிமா வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த அனிமா சித்தியில சொல்லும் இடத்து அணுவில் அணுவாதல், அணுவில் அணுவில் அணுவாதல், அணுவில் அணுவாதல், அணுவை விட சின்னதாகுதல், பெருமையின் நேர்மை, இந்த மகிமா பெரிய விட பெரியமாக மாறுதல். அப்புறம் இணுகாத ஓர், அதாவது அசைக்க முடியாது, அசைக்க இயலாத கனமுடையது, அது வந்து கரிமா. அப்புறம் லகிமா, அது வந்து ரொம்ப லேசா இருக்கிறது. இணுகாத, நம்ம என்னதை விரும்புறோமோ அதை வந்து எய்துவது. அப்புறம் பரகாய மேல வளர்த்து, எங்கும் தானாக வியாபித்து இருப்பது. அப்புறம் பரகாயம் மேவல், ஒரு வீடு விட்டு ஒரு உடலை விட்டு அடுத்த உடலுக்கு போகுது. காயம்னா உடம்பு கொடுக்கும், பரகாயம்னா அந்நிய உடம்புக்கு வந்து போகுது. அணுவத்தனையும் இல்ல எல்லா உயிர்களுக்கும் தலைவன் ஆகுது என்ற அந்த எட்டையும் வந்து தமிழில் சொல்லியிருக்கின்றார். இவை அணுகள் என்பது அணுவை விட சிறந்தது பரமாணு, அந்த பரமானை விட அது சிறியதாவது. இதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த சங்கல்ப மாத்திரையால் நடக்கும். பெருமையில், பெருமை வந்து பெரியதில் பெரியதாகுதல், அதுதான் வந்து மகிமா. பிரகிருதியை பூரித்தல், உடம்பு வந்து பெருசாப்படும். அது ஆகாயத்தை போல இந்த உடம்பு வந்து பெருசாப்படும், அது மகிமா கொடுக்கும். இணுகாத நேர்மை, இணுகாத அசைக்க முடியாது, அவ்வளவு கனமா இருக்கும், அதான் வந்து கரிமா. அப்புறம் பஞ்சு போல லேசாகுதல், அது வந்து லகிமா. அது நொய்யன ஆகாமல் இரும்பு போல கனமாதல், அது கரிமா. வேகார் நேர்மை, வேகார்னா அந்த புகை போல உண்மை ஆகுவது. பரகாயம் மேவல், அப்போ வந்து மற்ற உடம்பை வந்து உள் புகுவது என்று சொல்லுவாங்க. பூமியில இருந்து அவன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சந்திரனை வந்து தொடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க.
இது மாதிரி அந்த அட்டமா சித்துகளையும் இங்க உரைத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதை பத்தி பின்னாடி விரிவா நம்ம பார்க்க போறோம். இதை வந்து இந்த அளவுக்கு பார்க்கணும். அடுத்து எட்டாகிய சித்து ஓரட்டி யோகத்தால் கெட்டா பிராணனை செய்தால் கிடைத்திடும் மொட்டாம் நடுநாடி மூலத்து அனல்பானு விட்டால் மதி உண்ணவும் வரும் மேலதே. இதுலயும் அந்த கருத்தா சொல்றேன். இந்த அட்டாங்க யோகத்தால் நீங்க பிராணனை அடக்குனா உங்களுக்கு அட்டமா சித்திகளால் கிடைக்கும். எட்டாகிய சித்தி ஓர் எட்டி யோகத்தால், எட்டி யோகம் என்பது அஷ்டாங்க யோகத்தை குறிக்கும். அந்த அஷ்டாங்க யோகத்தால் என்ன செய்யலாம், வேறு எவ்வகையாலும் கிட்டா பிராணன் எதாலையும் அந்த பிராணன் வந்து அடக்க முடியாது. இந்த அஷ்டாங்க யோகத்தால் தான் இந்த பிராணனை வந்து அடக்கி ஆள முடியும். கிட்டா பிராணன் செய்தால் கிடைத்திடும் ஒட்டா நடுநாடி மூலத்து அனல் பானு. இப்ப மூலாதாரத்துல அந்த குண்டலினி சக்தி என்ன செய்யும், அது ஒரு தாமரை மொட்டு போல இருக்கும். அது சுழுமுனை நாடி வழியா போனோம்னா என்ன செய்யும், ஏற்கனவே 3 கிரந்தி சொல்லியிருக்கேன். அது வந்து பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, உத்ர கிரந்தி. அந்த 3 முடிச்சையும் தாண்டிட்டு அங்க போனா மதி உண்ணவும் வரும் மேலதே. அப்ப என்ன செய்யும், இதெல்லாம் தாண்டி அது மதிமண்டலத்துக்கு போயிடும். அந்த மதிமண்டலத்துல இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், அங்க அமிர்தம் கிடைக்கும். அந்த அமிர்தத்தை நீங்கள் உண்ணலாம். அது மாதிரி உண்டோம்னா நெடுநாள் வாழலாம், அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கலாம் என்ற இந்த கருத்து வந்து இந்த எட்டாகிய யோகத்தில் வந்து இந்த பாட்டை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த பிராணனை வந்து வசப்படுத்துவது கஷ்டம். அது அட்டாங்க யோகத்தால் நீங்க வந்து வசப்படுத்தலாம். அதை மாதிரி வசப்படுத்த உங்க அட்டமா சித்தி உண்டாகும். அப்போது என்ன செய்யும், அந்த மூலாதாரத்தில் இந்த அக்கினி என்ன இருக்கும், அந்த நடுநாடியில ஒரு மூடி மாதிரி இருக்கும். அதான் முகுளம் மொட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மொட்டை மூடியோட மொட்டையை வந்து திறந்து கொண்டு என்ன செய்யும், அது அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலத்துக்கு சென்றால் அங்க நீங்கள் அமுதத்தை உண்ணலாம். எனவே இந்த ஆக்கைக்கு கீழே தான் சித்தி, இதுக்கு மேல வந்து முக்தி என்ற கருத்தை வந்து இங்க மறைமுகமாக சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து 30வது திருப்பாடல். சித்திகள் எட்டண்டி சேரட்டி யோகத்தால் புத்திகளானவை எல்லாம் புலப்படும். சித்திகள் என் சித்தி தானாம் திருபுரை சக்தி அருள் தர காணுலவாகுமே. இந்த அட்டாங்க யோகத்தை அந்த அட்டமா சித்தி தான் கிடைக்குமா? அட்டமா சித்தி மட்டுமல்ல, உனக்கு மற்ற பலன்களும் கிடைக்கும். அதுல முக்கியமானது ஞானம் கிடைக்கும் என்ற கருத்தை வந்து, இந்த ஞானம் விளைவதற்கு யார் காரணம், இந்த திரிபுர சக்தி, இந்த அந்த சக்தி தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பயிலப்படுகின்ற தேரொட்டி யோகத்தால் நீங்க வந்து இந்த யோகத்தை வந்து பயிற்சி பண்ணீங்க. சித்திகள் எட்டன்றி, இந்த அட்டாங்க யோகத்தால் இந்த அட்டமா சித்திகளே அன்றி புத்திகள் ஆனவை எல்லாம் புலப்படும். இந்த புத்திங்கிறது அந்த காரணமாக அந்த புத்தி இருக்கு. மனம், புத்தி, சித்தமாங்கிற அதை குறிக்காம புத்தி என்பது அறிவு அல்லது ஞானத்தை குறிக்கும். இந்த ஆன்மாவுக்குள் வந்து என்னென்ன ஞானம் எல்லாம் அடங்கி இருக்கின்றதோ அது எல்லாமே வெளிப்படும், புலப்படும். சித்திகள் என் சித்தி தானாக, அது மாதிரி 8 64 சித்திகளாக கிடைக்கும். திரிபுரை சக்தி அருள் தர தான் உணவாகுமே. இந்த திரிபுர சுந்தரி என்கின்ற அந்த திரிபுர சக்தியின் அந்த அருள் தர, அந்த கருணையின் தரத்தினால் உங்களுக்குள் எல்லாம் கிடைக்கும். இந்த அம்பாள் அருளால் உங்களுக்கு அட்டமா சித்திகளும் கிடைக்கும், 64 சித்திகளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டை வந்து சொல்லியிருக்கிறார். இது வந்து சிவஞான பாபடியும் அதெல்லாம் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதெல்லாம் வந்து பிற்பாடு விளக்கமா வந்து பார்த்துக்கலாம். இதோட வந்து என்ன பண்றாரு, இந்த அட்டமா சித்தி இருக்கு இல்லையா, அந்த அட்டமா சித்திக்கு வந்து அவர் என்ன செய்கின்றார் அப்படின்னா ஒரு முன்னுரை தான் கொடுத்துருக்காரு. முன்னுரை கொடுத்துட்டு அந்த 34வது பாட்டு 34வது பாட்டுக்கு மேலதான் மற்றதை பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அனிமானா என்ன, அதை பத்தி
இந்த 31வது பாட்டு வந்து எட்டிவை தன்னோடு எழில் பரம் கைகூட பட்டவர் சித்தர் பரலோகம் தேர்தலால் எட்டமதுள்ளே இருக்கல் பரகாட்சி எட்டு வரப்பு இறந்தான் என்றெட்டுமே. இதுல வந்து அந்த சித்து கைகூடவர்கள் சித்தர்கள், அந்த சித்தர்களுடைய இயல்பையும் அதனால் பெறக்கூடிய பயனையும் வந்து இந்த பாட்டுல சொல்லியிருக்கின்றார்கள். எட்டிவை தன்னோடு, இந்த அட்டமா சித்திகள் என்ற அந்த 8 சித்திகளோடு எழில் பரம் கைகூட, இதனோடு அந்த அழகை உடைய பரஞானமும் அந்த சிவஞானமும் கைகூட கைவரப்பட்டவர்களே சித்தர். அவர்கள் தான் வந்து சித்தர். அவர்கள் பரலோகம் சேர்வதால், அவர் பரலோகமாகிய அந்த சிவலோகத்தை அடைவதால் இட்டமதுள்ளே அவர்கள் அந்த விருப்பத்தின்படி இருத்தலாகிய இருக்கல் பரக்காட்சி, அப்போது அவர்களுக்கு சிவதரிசனம் செய்து கொடுப்பார்கள். அது 8 வரப்பு இடந்தான் என்று எட்டுமே. அப்போது 8 வரம்பாக உடைய 8 சக்திகளாக உடைய எல்லா சக்திகளும் அவர்கள் இருக்குமிடம் தேடி வந்து அவர்களை சேரும் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். வந்து பரலோகமாகிய சிவலோகம் போயிட்டாங்க, சிவனை வந்து அவங்க தரிசனம் பண்ணிட்டாங்க. அவங்க இருந்த அவங்க சித்திகளை வந்து விரும்பல. அவங்க வந்து என்னங்க சிவ தரிசனம் செய்து கொண்டு சிவனோடு யோகம் செய்து சிவனோடு ஒன்று கூடி சிவபோகத்தில் அழுந்து இருக்கின்றார்கள். அந்த மாதிரி இருந்தாலும் அவர்களை தேடி அந்த அட்டமா சித்திகளும் தானே வந்து அடையும், முயற்சி செய்து பெறமாட்டார்கள். எனவே பரஞானம் பெற்றவர்களே அந்த சித்திகளை தம் பயப்படுத்தியவர்கள் என்று இந்த பாட்டுல வந்து சொல்லி இருக்கின்றார்கள். இது வந்து பரசித்தி அபரசித்தி. உலகத்துல பார்க்கலாம் அபரசித்தி, இவங்க பண்ணது பரசித்தி என்று மேலான சித்திகள், அபரசக்திகள் மேல மேலான பரசித்திகள் வந்து இருக்கின்றன. பரசித்தியாகி அந்த அருள் சக்தி எட்டனையும் அடைந்து அவற்றால் சிவபேறு கைகூடப்பட்டவர்கள் பரலோகத்தை சேர்வார்கள். அவர்கள்தான் உண்மையான சித்தர்கள், அந்த சித்திகளை பெற்றவர்கள். அவர்கள் தாங்கள் விரும்பும் எல்லாவற்றையும் அந்த சிவனது திருவருள் வியாபகத்துள் எல்லாத்தையும் எங்க பார்ப்பாங்க, சிவத்துக்கு அந்நியமா எதையும் பார்க்க மாட்டாங்க. அந்த அட்டமா சித்திகளும் அந்த பெருமாள் வியாபகத்தில் ஒடுங்கி அந்த திருவருளையே கண்டு கொண்டிருப்பார்கள். அதுதான் உண்மையான யோக காட்சி. எனவே அவர்களே இந்த மருள் சித்திகள் வந்து சேராது, அருள் சித்திகள் தான் சேரும் என்ற பாட்டை வந்து 31 இருக்கின்றார். அடுத்து 32. மந்தரம் ஏறு மதிபானுவை மாற்றி கந்தாய் புலியில் கசடர வல்லார்க்கு தந்தெது நற்காவிய லோகம் சார்வாகும் அந்த உலகம் அணிமாதியாமே. அந்த உலகம் அணிமாதியாமே. இது அனுமதி கிடைச்சுன்னா உங்களுக்கு அந்த உலகமாகிய அந்த இன்ப உலகம் கிடைக்கலாம் என்பது திரண்ட கருத்து. மந்தரம் ஏறு மதி பானுவை மாற்ற, இந்த உடம்புதான் வந்து மந்தரமலை அல்லது மேருமலை. இந்த உடலாகிய இந்த மேருமலையில் மதி பானுவை மாற்ற, மதியாகிய சந்திர நாடி அல்லது இடநாடி அல்லது இடகலை, பானு என்கின்ற சூரிய நாடி அல்லது வளநாடி அல்லது பிங்கள நாடி, இதுவை அதை மாற்றி கந்தாய் புலியில் கதற விழாருக்கு, அந்த கட்டுத்தறி போல ஒரு மாட்டை கட்டுற அந்த கரினது அது ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அந்த கட்டுத்தறி போல அது அசைவற்று இருந்தால் தந்தின்றி தற்காமிய லோகம் சார்வாகும். அப்போது அந்த உடம்புக்குள்ள அமுதம் சுரக்கும். அது அமுத பேரை என்று வேற என்ன கிடைக்கும்? அந்த உலகம் அணிமாதியாமே. இந்த அணிமா சித்தியினால இவர்கள் அந்த இன்ப உலகாகிய சிவலோகத்தையும் அவர்கள் சேருவார்கள். இந்த இடைகளைக்கும் பெண்களைக்கும் மாற்றி ஒரு நடுவில் என்ன செய்யணும்? அது சுழுமுனைக்கு கொண்டு செலுத்தணும். அதுக்குதான் நீ முயற்சி செய்யணும். அங்க கந்தாய், கந்து என்பது நடுதறியை வந்து குறிக்கும். அந்த நடுதறி போல அசைவற்று இருக்க வேண்டும். அசைவற்று இருக்கிறத உங்க குழின்னு எதை சொன்னாரு? அந்த மதிமண்டலத்தில் உள்ள அந்த அமுத நிலை, இந்த பீனர்ல குடி மாதிரி இருக்கும். அந்த அமுத நிலையில் அங்கு வந்து என்ன செய்யும்? உங்களுக்கு அமுதம் சுரக்கும். அப்பொழுது உயிர் கூட்டமாகிய அந்த ஆணவம் கண்மம் மாயை வந்து நீங்கும். அப்போது உங்களுக்கு நற்காமிய உலோகம் சாராகும், நல்ல விரும்பத்தக்க சிவலோகம் உங்களை சேரும் என்ற கருத்தை வந்து இந்த பாட்டுல சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்து முடந்திட்டு வைத்து முயங்கி ஓராண்டில்
அணிந்த அணிமா கை தானாம் இவனும் தனிந்த அப்பஞ்சினும் தான் நொய்யதாகி வெளிந்தங்கு இருந்திடும் வெல்ல ஒண்ணாதே. அந்த அணிமாத சக்தியை வந்து எப்படி பெறுவது, எப்படி வெல்வது என்ற இது அந்த மாதிரி மதிமண்டலத்திலிருந்து இந்த அமுதம் என்ன செய்யணும், அங்கிருந்து கீழே இறங்கக்கூடாது. கீழே எங்க போகும், ஒரு சூரிய மண்டலம் அல்லது வானு மண்டலத்துக்கு வந்து போகும். ஆன்லைன் பெட்டி ஆன்லைன் பெட்டி இருப்பா அப்புறம் இங்க வந்து அமுதம் தொடக்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், இது வந்து பரம், இதுக்கு கீழே வந்து அபரம், சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் அபரம், உலகம் சார்ந்தது, இது வந்து உயிர் சார்ந்தது, சிவன் சார்ந்தது. இந்த சுரக்கிற அமுதம் என்ன பண்ணும், இங்க கீழே போகக்கூடாது. அது வந்து இந்த வானு மண்டலத்தில் சூரிய மண்டலத்தில் இறங்காதவாறு என்ன அங்கேயே நீ அடக்கி வச்சிருக்கணும். அந்த அமுதம் வந்து வீணாக கூடாது. அந்த உலக நோக்கம் நுட்பான்னு வச்சுன்னா அது வீணா போயிடும். அந்த மாதிரி யோகத்தில் நீ ஓராண்டு இருந்தால் அப்போது அனிமாவானது உனக்கு கை வசம் ஆகிவிடும். அப்போது நீ என்ன பண்ணுவ, நீ அந்த தனி வந்த பஞ்சினும் பஞ்ச போல ரொம்ப மெல்லிசா இருப்ப, மெலிந்து இருப்பான். அப்போது நீ உனக்கு அனிமா சக்தி கை விடும், உன்னை வந்து யாரும் வந்து வெல்ல முடியாது. அமிர்தம் வந்து சுரக்கும், அது மதிமண்டலத்தில் இருக்கும். அது மதிமண்டலத்தில் கீழாமல் இறங்காம ஓராண்டு நீ யோகம் செய்தால் உனக்கு என்ன செய்யும், இந்த அனிமா லகிமா இதெல்லாம் உனக்கு கை வரும் என்ற கருத்தை சொல்லி இந்த திருமந்திர சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். வான்மகில் வளாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு குறைவில்லாதவர்கள் வாழ்க. நான்மறை இடங்கள் ஓங்க ரட்டமும் மேல்வி மல்க. மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிடு திறந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்த வேல் வாழ்க, பொக்குரம் வாழ்க, செவ்வியல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். இந்த சீரடியார் பதங்களை வழங்கி இந்த சிந்தனை செய்தேன். நன்றி, வணக்கம். சிவாய சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம் சிவசுப்பிரமணியம். அடியாபுர மக்கள் தங்கள் ஐயங்களை கேட்கலாம், கருத்துக்களை பதிவு செய்யலாம். பிற்பாடு விளக்கமா பார்க்க போனதுனால நம்ம வந்து தொடர்ந்து சுருக்கமா தான் சொன்னேன். இந்த விளக்கமா சொன்னோம்னா அது தெளிவு பிறக்காத குழப்பம் தான் வரனால கொஞ்சம் விரைந்து சென்று விட்டேன். அடியாபுர மக்கள் வந்து மன்னிக்கிறேன். சிவா, நன்றிங்க அம்மா. சாருமதி அம்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஐயா வாழ்த்து பாடல் பாடிச்சாரு. சாருமதி அம்மா ஆஃப் பண்றேங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கய்யா. இந்த 10 வாய்க்குல முதல்ல எடுத்து சொன்னீங்க. 10 வாய்க்குல என்னென்ன வாய் சிறப்புனா நமக்கு தனஞ்செழி வாய் தான் சிறப்பு. அடியனுக்கு வந்து நீங்க சொன்னது வந்து வேக வேகமா சொல்ற மாதிரிதான் இருந்தது இந்த வகுப்பு இன்னைக்கு. ஏன்னா எல்லா பாட்டையும் முடிக்கணும் இல்ல, அதனால ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல்ல 653வது பாடல் என்னுடைய புக்ல 9 வாய் சொன்னீங்க இல்லையா, அதுல 9 என்னுடைய புக்ல 653. நீங்க சொல்ற பாடல் வந்து